வெல்கம் டு தீரா சமையல். வாங்க இன்றைக்கி நாம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். நாம் இன்றைக்கி பண்ண போகிறது பனங்கிழங்கு எப்படி அவிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். பனங்கிழங்கு எப்படி வாங்கணுன்னா, இந்த சைடு பின்னாடி சைடு நமக்கு கொஞ்சம் தடிமனாக இருக்கும். அப்போ தான் அது நல்ல கிழங்காக இருக்கும். இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க கிழங்க. அதை இந்த மாதிரி 2 சைடும் வெட்டிடுங்க. வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நாம் இதை அவிக்கையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு அதோட கிழங்குகளை மண் இல்லாமல் அலசி எடுத்துக்கிட்டேன். அதில் எந்த மண்ணும் இல்லை, நல்லா சுத்தம் பண்ணி அலசி வச்சுருக்கேன். நாம் இப்போ கிழங்கை தண்ணியில் போட்டு அவிக்காமல் இட்லி பாத்திரத்தில் போட்டு அவிக்க போகிறோம். தண்ணியில் போட்டு அவிச்சா அதோடய சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்காது. இப்போ அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம். தண்ணி சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாகட்டும், மூடி வச்சிடலாம். இந்த பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ அதில் இட்லி பாத்திரத்தை வச்சு நாம் வெட்டி வச்ச கிழங்குகளை ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி அடுக்கி வைங்க. நம்ம தண்ணியில் போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இப்படி அவிச்சாலே நல்லா அவிஞ்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி அடுக்கி வச்சுருங்க. இப்போ இது வேகட்டும். நம்ம உப்பு கொஞ்சம் தண்ணியில் போட்டு கலந்து அது மேலே தொளிச்சு விட்டுக்கலாம். உப்பு இதுக்கு அதிகமாக தேவையில்லை. அந்த உப்பு தண்ணி தெளித்து விட்டாலே போதும். அதுலேயே அது நல்லா ஓரளவுக்கு உப்பு சாந்துடும். இப்போ அதை போட்டு மூடி போட்டு வேக விட்டுறலாம். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் வச்சா போதும், வெந்துடும். எப்படி வெந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு நான் உரிச்சு காட்டுறேன் எப்படி வெந்திருக்குன்னு. இதை பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. நம்ம தண்ணியில் போட்டு அவிக்கலாம், ஆனால் எந்த அளவுக்கு வெந்திருக்கு மட்டும் பாருங்கள். இப்போ இதில் உள்ள நடுத்தண்டை நமக்கு தேவையில்லை, அதை மட்டும் வெட்டி எடுத்துடலாம். இப்படி சின்ன சின்னதாக வெட்டி அதில் உள்ள சைடில் உள்ள அந்த நார்களை எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பனங்கிழங்குல நார் சத்து அதிகமாக இருக்குது. மோஷன் ப்ராப்ளம் வராது உங்களுக்கு. இதை சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பட்டன் அப்படியே தட்டிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.